ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹஸ்வி ஸ்டிச்சஸ். இன்றைக்கி நாம் ஒரு போட் நெக் ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோங்க. மேலே போட் நெக் வச்சு கீழே ஒரு பெல் ஷேப்பில் ஸ்கேலப்பிங் ஓப்பன் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்கேலப்போட ரெண்டு சைட்லேயுமே வந்துட்டு ஆர்ச் டிசைனில் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம். சாரியோட கான்ட்ராஸ்ட் கலரை வச்சு வாங்க இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். பேக் சைடு லைனிங் கிளாத்து வெட்டி எடுத்துக்கணுங்க. எடுத்துகிட்டு இப்போ அதில் 3 இன்ச்சுக்கு ஒரு போட் ஷேப்பில் நெக் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த அப்புறமா அந்த லைனிங்கை வந்து மெயின் கிளாத்தோடு வச்சு அந்த போட் ஷேப்பை மட்டும் தைச்சி திருப்பிக்கலாங்க. அதை தைச்சி திருப்புறதுக்காக அந்த போட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா லைனிங் பீஸ் ஒன்று அடியில் வச்சு அந்த போட் ஷேப்பை தைச்சி திருப்பிக்கலாங்க. இப்படி பண்ணும்போது அந்த நெக்குக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கிடைக்கும். நம்ம அப்படியே வந்துட்டு லைனிங்கை வச்சு தைச்சி திருப்பும்போது அந்த போட் நெக் வந்துட்டு ரொம்ப தின்னாக இருக்குங்க. அது நெக்கு ஷேப்பு நீட்டாக வராது. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அந்த நெக்குக்கு ஒரு நீட் ஷேப்பு கிடைக்கும். கொஞ்சம் மொத்தமாகவும் இருக்குங்க. ஏன்னா நம்ம போட் நெக்கில் வந்துட்டு வேறு எந்த எக்ஸ்ட்ரா லேஸோ பைப்பிங்கோ ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம அப்படியே ப்ளைனாக தாங்க அந்த நெக்கை விட போகிறோம். அதனாலேயே வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா லைனிங் பீஸை வந்துட்டு அந்த போட் நெக்கில் வச்சு தச்சு திருப்பிடுறோம். திருப்பினதுக்கப்புறம் சுற்றிலும் இருக்கிற அந்த கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாட்டமாக மடித்து தைக்கலாம். இப்போ சுற்றி இருக்க எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே பாட்டம் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறம் மீதி இருக்க 1 இன்ச்சை வந்துட்டு அடுத்து மடித்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ கீழே பாட்டம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ போட் நெக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம ஸ்கேலப்பிங் ஓப்பன் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கேன்வாஸ் எடுத்துருக்கேங்க. கேன்வாஸில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு ஷோல்டருக்காக வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கேலப் வந்துட்டு எப்படி வரையணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாங்க. நமக்கு வந்துட்டு நல்லா டீப்பாக வேணும்னா நல்லா அகலம் வந்துட்டு அதிகம் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு குட்டி ஸ்கேலப்பாக போதும் அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு அகலம் ஒரு 3 இன்ச் கொடுத்தா கூட போதுங்க. நல்லா ப்ராடாக வேணும்னா நீங்கள் 4 இன்ச் கூட கொடுத்துக்கலாம். அதே மாதிரி லென்த்து வந்துட்டு ஒரு 5 இன்ச்சு கொடுத்தாவே போதுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மேலே ஒரு 3 இன்ச் வந்துட்டு போட் கட் பண்ணியிருக்கோம். கீழேயும் வந்துட்டு ரொம்ப இறக்கம் வச்சோம்னா அது லோ நெக்காக போயிடும். ஸோ நம்ம ஒரு 5 இன்ச்சு கொடுத்தாவே போதுமானது. இல்லை எனக்கு இன்னும் நல்லா இறக்கம் வேணுன்ற போது ஒரு 6 இன்ச் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு இறக்கம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அகலமாகவும் இருக்கும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஷேப்பு கரெக்டாக வரும். நான் வந்து ஒரு 3.5 இன்ச் கொடுத்துட்டு அகலம் வந்துட்டு ஒரு 3.5 இன்ச் கொடுத்துட்டு இறக்கம் வந்து ஒரு 5 இன்ச்சுக்குள்ளே தாங்க கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அந்த பெல் ஷேப் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அந்த பெண்டிங்கில் மட்டும் ஸ்கேலப் நான் போட்டிருக்கேன். மேலே வந்துட்டு பெல் ஷேப் மட்டும்தாங்க, கீழே மட்டும்தான் அந்த ஸ்கேலப் வருது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஸ்கேலப் வந்துட்டு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சு தாங்க கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்கேலப்புக்கு ஒரு ஸ்கேலப் டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இன்ச்சு தான் கொடுத்துருக்கேன். 1.5 இன்ச்சுக்கு கம்மியாக கொடுக்கும்போது ஸ்கேலப் நீட்டாக வராது. அதுக்கு மேலே கொடுக்கும்போதும் வந்துட்டு அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. இப்போ வந்து அந்த ஸ்கேலப்பை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா அது ஒரு பெல் ஷேப்பில் இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த நெக்கோட ஷேப்பு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ அதை வந்துட்டு ஒரு லைனிங் கிளாத்தில் வச்சு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி லோ ஹீட்டில் அயன் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஹீட்டில் அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்வாஸ் வந்துட்டு சுருங்கிடும், இல்லைன்னா பொசுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அயன் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்துட்டு சுற்றிலும் இருக்கிற அந்த எட்ஜஸை வந்துட்டு மடித்து தையல் விட்டுக்கலாம். அதை வந்து தைச்சி திருப்பினதுக்கப்புறம் உள்பக்கமாக வந்துட்டு ஹெம்மிங் மாதிரி பண்ணிக்கலாங்க. அப்போ வந்து பார்க்க நெக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் விட்டால் போதுங்க. அதை நம்ம இப்போ ஹெம்மிங் தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 1/4 இன்ச் வந்துட்டு சுற்றிலும் மடித்து தையல் விட்டுக்கோங்க. தையல் விட்டதுக்கப்புறம் அந்த போட் நெக்குக்கு எவ்வளோ கீழே வேணுமோ எவ்வளோ மேலே வேணுமோ நம்ம பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 2க்கும் இடையில வந்துட்டு ஒரு 1 இன்ச் கேப் இருந்தால் போதுங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதோட சென்ட்ரு பார்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ளவுஸோட சென்ட்ரு பார்ட்டையும் மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அது ப்ளேஸ் ஆகும். நாம் அப்படியே வச்சு அடிக்கும்போது கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு வேரியேஷன் வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த சென்டர் பார்ட்டை மார்க் பண்ணிவிட்டு
மேலேயும் கீழேயும் ஒரு பின் பண்ணிக்கலாங்க. பின் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த ஸ்கேலப்பை சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதே ஷேப்பு வர மாதிரி பொறுமையாக தையல் போடுங்க. சப்போஸ் எனக்கு தையல் வந்து கண்ட்ரோல் ஆகலை, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, என்னால் அந்த ஸ்கேலப்பில் வந்துட்டு பொறுமையாக தையல் போட முடியலன்னு நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் தையலோட பாயிண்ட்டை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 1.5லேருந்து 2க்குள்ளே வச்சுக்கலாம். நான் எப்போவுமே ஒரு 1.5 பாயிண்ட் 2 பாயிண்டில் தான் வந்துட்டு இந்த மாதிரி டிசைனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுவேன். அப்போ தான் வந்துட்டு மிஷின் நம்ம கண்ட்ரோலில் வந்துட்டு தையல் வரும். நீங்களும் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு அந்த ஸ்கேலப் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு அவுட்டரில் தையல் போட்டுட்டோங்க. இப்போ அந்த ஸ்கேலப் பேட்டர்ன் வந்துட்டு வெட்டி எடுத்துகிட்டு அதை வந்துட்டு சிசர் கட் கொடுத்துட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். எப்போ நீங்கள் நெக் பேட்டர்ன் ரெடி பண்ணும்போதுமே வந்துட்டு அந்த பெண்டிங் வர இடம்லாம் ஒரு 1 இன்ச் இல்லைனா 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் சிசர் கட் கொடுத்துட்டு அந்த நெக்கை வந்து திருப்பும்போது ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் கொடுக்குற மாதிரி சிசர் கட் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சுக்கு பெண்டிங் வர இடத்துலலாம் கிட்ட கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கொடுக்குறது பெருசு இல்லைங்க. கொடுக்கும்போது வந்துட்டு தையல் மேலே படாமல் கிளாத்தில் மட்டும் படுற மாதிரி ரொம்ப கவனமாக கொடுக்கணும். ஏன்னா தையல் மேலே பட்டுருச்சுன்னா திரும்பவும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த தையல் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பண்ணுற மாதிரி ஆகிடும். அதில் கொஞ்சம் நெக் ஷேப்பு மாறி போயிடுங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நான் சிசர் கட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கரெக்டாக அந்த ஸ்கேலப்லாம் கரெக்டாக வர மாதிரி ஏதோ ஒரு டூலை வச்சு திருப்பிக்கோங்க. இப்போ நான் திருப்புற மாதிரி திருப்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நெக்கோட ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். இன்னுமே நீங்கள் நீட்டாக இருக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த நெக்கு மேலே ஒரு லைட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணி எடுக்கும்போது ஃபினிஷிங் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும், பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் அப்படி தாங்க பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு அந்த ஸ்கேலப்பிங் ஓப்பனுக்கு வந்துட்டு ஒரு ஆர்ச் டிசைனில் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுறதா வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த பேட்ச் ஒர்க்குக்காக கேன்வாஸ் வந்துட்டு நம்ம எடுத்திருக்கோம். எடுத்த கேன்வாஸை வந்துட்டு அந்த பெல் ஷேப் மேலே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி அந்த ஆர்ச் வந்துட்டு அந்த பெல் ஷேப்போட கனெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் வரைகிற மாதிரி கீழே அகலமாகவும் மேலே குறுகலாகவும் வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அந்த நெக்கு ஷேப்போட ஒரு 1/4 இன்ச் அவுட்டரில் மார்க் பண்ணுங்கள் உள்பக்கமாக. ஏன்னா நம்ம தைச்சி திருப்பும்போது வந்துட்டு அந்த 1/4 இன்ச் வந்து மைனஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த நெக்கோட கரெக்டாக ப்ளேஸ் ஆகி அந்த ஷேப் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ அதை நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். வெட்டி எடுத்தது ஒரு பீஸ் தாங்க. இப்போ ஆப்போசிட்டில் வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு ஆர்ச் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நான் போடுற மாதிரி ஆப்போசிட் சைடு போட்டு நீங்கள் அதையும் மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சைடில் இருந்ததுனா தாங்க வந்துட்டு தைச்சி திருப்பும்போது அதே மாதிரி ஆப்போசிட் சைடு வரும். நம்ம ஒரே சைடு வந்து தைச்சி திருப்பிட்டோம்னா அது வந்துட்டு சொதப்பிடுங்க. அதை கொஞ்சம் கவனமாக பண்ணிடணும். சப்போஸ் உங்களுக்கு டவுட் வருதுங்கிற பட்சத்தில் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த நெக்கு மேலே ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். ப்ளேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே வந்துட்டு புரியும் எப்படி வெட்டணுன்றது. இப்போ அதை வந்துட்டு நம்ம ஆப்போசிட் சைடில் வச்சு ஒரு லைனிங் மேலே அயன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா லைனிங் வந்துட்டு அதுக்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னா வெறும் கான்ட்ராஸ்ட் கலரை வச்சு நம்ம கேன்வாஸில் திருப்ப முடியாதுங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா லைனிங் கொடுத்தா தான் வந்துட்டு அதை தைச்சி திருப்ப முடியும். இப்போ எக்ஸ்ட்ரா லைனிங் மேலே அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அயன் பண்ணி எடுத்த கிளாத்தை வந்துட்டு நம்ம சாரீ கலர் கான்ட்ராஸ்ட்டில் எடுத்து தைச்சி திருப்ப போகிறோம். நான் சாரியோட பீஸ் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் சில்க் காட்டன் பிட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ அந்த கான்ட்ராஸ்ட் பிட்டை வெட்டி எடுத்துட்டோம். வெட்டி எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 இன்ச்சு அவுட்டரில் உள்ள தள்ளி நம்ம ஒரு தையல் போட போகிறோம். 2 சைடுமே அதே மாதிரி போட்டுக்கோங்க. என்ட்ரன்ஸில் ஒரு கேப் விடுங்க. ஏன்னா அதை நம்ம தைச்சி திருப்பணுங்கிறதுக்காக, அதை திருப்புறதுக்கு ஒரு ஓப்பன் வேணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு 2 சைடுமே வந்துட்டு டாப்பில் வந்துட்டு ஓப்பன் விட்டுருங்க. இப்போ நம்ம எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த சிசர் நாச் போட்டுக்கோங்க. பெண்டிங்லலாம் வந்து தையல் மேலே படாமல் சிசர் நாச் போட்டு இப்போ நம்ம ஒரு லூப் டர்னர் வச்சு திருப்பி எடுத்துக்கிறோங்க. திருப்பி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆர்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் தான் கிடைக்கும். இப்போ ரெண்டுமே வந்துட்டு அதே மாதிரி நம்ம தைச்சி திருப்பிக்கிறோம். ரெண்டையுமே வந்துட்டு தைச்சி திருப்பினதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு வச்சு செக் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் அந்த ஆர்ச் கரெக்டாக வருதான்ட்டு. ஒன்ஸ் செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த ஆர்ச்சோட 2 சைடுமே வந்துட்டு பைப்பிங் கிளாத் கொடுத்து ஃபினிஷிங் பண்ண போகிறோங்க. ஆல்ரெடி அது க்ளோஸில் தாங்க இருக்குது. இருந்தாலுமே நம்ம பைப்பிங் கொடுக்கும்போது இன்னும் நமக்கு லுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக நம்ம ப்ளவுஸ் கலர்லேயே வந்துட்டு பைப்பிங் பீஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். பைப்பிங் பீஸ் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம திரும்பவும் ப்ளவுஸ் கிளாத்லேயே வந்துட்டு ஒரு 1.25 இன்ச் அகலத்துக்கு எந்த அளவுக்கு கிராஸ் வருதோ அந்த அளவுக்கு கிராஸ் வெட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம வெட்டி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தாங்க நம்ம ஒன்று மேலே ஒன்று போட்டு கிராஸாக ஜாயின் பண்ணணும்.
கிராஸோட இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் நம்ம தையல் வந்து கரெக்டாக விட்டுக்கணும். விட்டதுக்கப்புறம் அந்த கிராஸ் பீஸோட ஒரு எட்ஜை மட்டும் நம்ம மடித்து இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டோம். இப்போ பைப்பிங் கிளாத் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அந்த பைப்பிங் பீஸை வந்துட்டு நம்ம அந்த ஆர்ச் மேலே ப்ளேஸ் பண்ணி அதோட 2 சைடுமே வந்துட்டு பைப்பிங் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு பைப்பிங் வைக்காமலுமே பண்ணலாங்க. அப்படி பண்ணும்போது அந்த ஆர்ச்சோட லுக்கு சரி வர தெரியாது. இதே நம்ம அந்த பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணும்போது அந்த ஆர்ச்சோட லுக்கு வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்ட் பண்ணி காட்டும். இதுவே நம்ம அந்த பைப்பிங்க்கு பதிலாக நம்ம லேஸ் ஒர்க்கு கூட வச்சுக்கலாங்க. அந்த ஆர்ச்சோட 2 அவுட்டர்லேயும் வந்துட்டு லேஸ் வச்சு கூட ஃபினிஷ் பண்ணலாம். ஆனால் இந்த ப்ளவுஸில் வந்துட்டு நம்ம எந்த இடத்துலையுமே லேஸ் ஒர்க் வந்துட்டு பண்ணலைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது கிளாத் ஒர்க்கு தான். அதனால் நம்ம பைப்பிங் ஒர்க்கு தாங்க இதுக்கு வந்துட்டு நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். இப்போ நான் பண்ணுற மாதிரி 2 சைட்லேயுமே ஆர்ச்சில் வந்துட்டு அவுட்டரில் பைப்பிங் கொடுத்து கவர் பண்ணிக்கிறோம். கவர் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்துட்டு ஆப்போசிட் சைடில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு செக் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்துட்டு நம்ம அந்த பெல் ஷேப்போட 2 சைட்லேயும் வச்சு ப்ளேஸ் பண்ணி நாம் அதை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 சைடுமே ஆர்ச் ரெடி ஆகிடுச்சுங்க. அதை வந்து நம்ம நெக்கு மேலே ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த நெக்கு ஷேப்போடு வந்து அந்த ஆர்ச்சை ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். ஒன்று மேலே ஒன்று க்ராஸாக வச்சுக்கணும். க்ராஸாக வச்சதுக்கப்புறம் அந்த 2 க்ராஸும் ஜாயின் பண்ணுற அந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா, அந்த மேல் கார்னர்லேருந்து கீழ் கார்னருக்கு ஒரு மார்க்கிங்கை போட்டுக்கணும். நான் போடுற மாதிரி 2ஐயும் ஒன்று மேலே ஒன்று போட்டு அந்த 2 ஜாயிண்ட் ஆகிற கார்னரை வந்துட்டு நாம் கரெக்டாக வந்துட்டு ஒரு பென்சிலில் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த 2 மார்க்கிங்கும் வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்க மாதிரி நம்ம உள்பக்கமாக போட்டுக்கணுங்க. போட்டுட்டு அந்த மார்க்கிங் மேலே வந்துட்டு ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. ஏன்னா இது ஆர்ச் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம், அதனால் கொஞ்சம் ஸ்டிஃபாக சப்போர்ட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் அந்த எக்ஸஸ் பீஸ் எல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஆர்ச்சை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த ஷேப்பு தாங்க கிடைக்கும். அதை வந்துட்டு நம்ம நெக்கு மேலே ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி நெக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு சென்டரில் இருந்துட்டு அந்த நெக்கோட பேட்சை வந்துட்டு ப்ளவுஸ் மேலே அட்டாச் பண்ணுங்கள். ஏன்னா சென்டர்லேருந்து பண்ணும்போது தான் வந்துட்டு நமக்கு கரெக்டான அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். நம்ம கீழேருந்து பண்ணும்போது மேலே வந்து அந்த சென்டர் டு சென்டர் வந்து ஜாயின் ஆகாது. அதனால் நம்ம சென்டரை கரெக்டாக வச்சுட்டு அதில் வந்துட்டு மீதி இருக்கிறத வந்துட்டு நம்ம அப்படியே அவுட்டரில் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். எடுக்கும்போது கீழே பாட்டமில் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு மீதி இருக்க எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ப்ளவுஸோட பாட்டமை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. இப்போ நம்ம ஆர்ச்சோட 2 சைடுமே டாப் டு பாட்டம் 2மே ஃபினிஷ் பண்ணி எடுக்கல. இப்போ ஒரு சைடு வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிட்டோம். இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து தையல் போட்டுக்கலாங்க. 2 ஆர்ச்சையுமே இப்படி அவுட்டரில் ஸ்டிச் போட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஆர்ச் வந்துட்டு ரெடி பண்ணும்போதே வந்துட்டு ஒரு 1 இன்ச் எக்ஸஸாக இருக்க மாதிரி தான் டாப் டு பாட்டம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தோங்க. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இப்படி நம்ம தைக்கும்போது வந்து அந்த 1/2 இன்ச் வந்து உள்பக்கமாக மடித்து ஃபினிஷ் பண்ணுங்கிறதுக்காக தான். இப்போ 2 சைடுமே வந்துட்டு ஆர்ச்சை சுற்றிலும் ஒரு ஸ்டிச் போட்டு அந்த நெக்கு மேலே ப்ளேஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்துட்டு நமக்கு அந்த பேட்ச் வந்துட்டு நீட்டாக வந்திருக்கும். இப்போ முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லுக் இப்படி தாங்க இருக்கும். நம்ம இதை இன்னும் நீட்டாக காட்டணுங்கிறதுக்காக இது மேலே வந்து ஒரு லைட் ஹீட்டில் ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணி எடுக்கும்போது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த நெக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க லுக்கு. இதை வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்காக பேக் சைடில் ஒரு 2 டாட் கொடுத்து நம்ம பேக் சைடு ஃபுல்லாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சில் வந்துட்டு ஒரு 4 இன்ச் லென்த்துக்கு நீங்கள் அந்த பேக் டாட்டை பிடிச்சிக்கோங்க. எப்பயுமே வந்துட்டு பேக் சைடு பீஸில் வந்துட்டு அந்த பேக் டாட் வந்து ரொம்பவே வந்துட்டு முக்கியங்க. அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஃபிட்டிங்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் பிடிக்கிற மாதிரி ஒரு 4 இன்ச்சுக்கு வந்துட்டு பேக் டாட் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த நெக்கு ஷேப்பு ரொம்பவே நீட்டாக வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க, இந்த நெக்கு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம ஹஸ்பி ஸ்டிச்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் டிஃப்ரெண்ட்டான நெக் பேட்டர்ன்ஸ்லாம் வந்துட்டு அப்கமிங் வீடியோவில் வாய்ஸ் ஓவரோட ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான டைமை எனக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே வீவர்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.